வணக்கம் மக்களே, வணக்கம். இன்றைக்கி சண்டே ஈவினிங் vlogs. சாம்பார் சாதம் செஞ்சால் நாங்கள் பிரியாணி மாதிரி சாப்பிடுவோம். இன்றைக்கி ருசியான சாம்பார் சாதம் அம்மா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அப்படியே பாட்டே வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் செய்முறை விளக்கமும் போடுறேன். அப்படியே வீடியோ பார்த்தாலே ஈஸியாக நீங்கள் செய்யலாம். ஈஸி மெத்தட் தான். எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் வெட்டி வச்சுருங்க. வெட்டி வச்சுட்டு அப்படியே வணக்கிட்டு லாஸ்ட்டில் ஒரு 5 விசில் இல்லாட்டா 6 விசில் போட்டுருங்க. ரைஸ் போட்டதுக்கப்புறம், ரைஸும் பருப்பும் போட்டதுக்கப்புறம் போட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து எப்போயுமே வெஜிடபிள்ஸ் நிறையா போடுவாங்க. ஆஃப் குக்கருக்கு மேலே வெஜிடபிள்ஸ் போட்டுருவாங்க. அந்த ஆஃப் குக்கருக்குள்ளே தான் ரைஸ், ஒரே ஒரு டம்ளர் ரைஸு, ஒரு 1/4 டம்ளர் பருப்பு போட்டு அப்படியே நீட்டாக செஞ்சுட்டு, ஏன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக ரைஸ் மூலயமா நம்ம வெஜிடபிள்ஸை நிறையா எடுத்துக்கணும். இப்போ டக்குன்னு வெஜிடபிள்ஸை நிறையா வைத்து கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. ரைஸோடு கொஞ்சம் கலந்து கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் செஞ்சு சாப்பிடணும், அதே மாதிரி ஹெல்த்தாகவும் செஞ்சு சாப்பிடணும். அம்மா வந்துட்டாங்க. அம்மா வாய்ஸ் கொடுத்தாங்க, அப்புறம் பயந்துட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இன்னும் மேலும் கொஞ்சம் வளரலாம். நல்ல விஷயங்களை நிறையா எல்லோரும் சேர்ந்து கற்றுக்கலாம். கண்டிப்பாக நல்ல வீடியோ அப்ளை பண்ணுவேன் வாழ்க்கையில். அது எல்லாத்தையுமே நான் யூடியூப்பில் போடுறேன் கண்டிப்பாக. சண்டே விளாக்ஸு செம்மையாக போச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் ஃபினிஷிங்க்கு முருங்கைக்கீரை, கொஞ்சம் முருங்கைக்காய் கிடைக்கல, அதனால் முருங்கைக்கீரை கொஞ்சம் இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். ரொம்ப போட்டால் சக்கையாக இருக்கும். கொஞ்சமாக அதான் முருங்கைக்கீரையில் இல்லாத சத்தே இல்லைங்கிறாங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறாங்க முருங்கைக்கீரையில். இந்த வழியில் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம்ல. ஏன்னா ரைஸு வந்து நல்லா வந்துருச்சுன்னா வெஜிடபிள் ஃப்ளேவர் லைட்டாக இருக்கும், ரைஸ் ஃப்ளேவர் லைட்டாக இருக்கும், பருப்பு ஃப்ளேவர் லைட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் கீ ஊற்றி தாளித்தோம்னா கீ ஃப்ளேவர் நல்லா வந்துடும். அதனால் நீங்கள் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்ற மாதிரியே தெரியாது. நிஜமாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு பாருங்கள். டிஃபனுக்கு, லஞ்சுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க. நைட்டு டின்னருக்கெலாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா